ஏன் படித்தோம் எதுக்கு படித்தோன்னு தெரியல நான் பாட்டுக்கு சுற்றிட்டு கிடக்கிறேன். பேசாமல் நம்ம ஃபுட் டெக்னாலஜியோ இல்லை கேட்ரிங்கோ படிச்சிருந்தா வேலைக்காவது போயிருந்திருக்கால கொஞ்சம் இன்னும் ஃபுட்டில் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குமோ அப்படிலாம் சில டைம் எனக்கே தோணும். இப்போ பேசாமல் இந்த கோர்ஸ் பண்ணலாமாலாம் யோசிப்பேன் சில டைமில். நான் பேசாமல் பேக்கிங் போகலாமால அதை பண்ணலாமா எதை பண்ணலாம் நம்ம மானங்கட்ட மைண்டு அடிக்கடி தோணுமா இருந்தாலும் வேணும் நம்ம வீட்டோடு இருக்கலாம் அப்படின்னு சில டைம் அப்படியே தட்டி கொடுத்து அப்படியே உள்ளே தூங்க வச்சிடும். நான் இன்றைக்கி சமோசா செய்யலாம்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இன்றைக்கி ட்ரை பண்ணாலும் உள்ளே வந்துட்டேன். ஏன்னா அதில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நான் பாட்டுக்கு செய்யாமே இருந்தேன். இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல செஞ்சே ஆகணும்னு நான் பாட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னோட மைண்டில் இந்த ரெசிபி வச்சு நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டு இந்த மாவு திறந்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன் இதுக்கப்புறம் என்னடா பண்ணணும் அப்படின்னு வீடியோ பார்க்குறேன். இது நல்லா வட்டமாக தேய்க்க சொன்னாங்க. அது வட்டமாக நம்ம வரல ஏதோ ஒரு ஷேப் வந்துச்சு. நான் சப்பாத்தி மாவு மாதிரி போட்டு ரெண்டாக கட் பண்ணி சமோசா ஷேப்பில் மடிங்கன்னு சொன்னாங்களா, நமக்கு சமோசா மாதிரி வரல. ஏதோ ஒரு ஷேப்பில் உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சோமா நல்லா மாவு வச்சு ஓட்டினோமா எண்ணெயில் போட்டு பொரிச்சோமா சாப்பிட்டோமான்னு இருக்காமன்ட்டு நான் பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நம்ம செய்யும் போது சின்னதாண்டா இருந்துச்சு, ஏன்னா எண்ணெயில் போடும்போது இவ்வளோ பெருசாச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஷேப் நல்லா தாங்க வந்துச்சு. நீங்களே பார்த்துட்டு நினைக்கிறேன். பரவாயில்ல, நாளுக்கு நாள் சந்தியாவும் சமையல் செஃப் ஆகிட்டே போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் தான் இருந்துச்சு. நாளைக்கும் ஷெட்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.